துதிச்சு மகிழ்வித்தீங்கன்னா அவர் அவருடைய செயல்களை உங்க வாழ்க்கையில செய்து மகிழ்விப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பின்பு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி மகிழ்ந்து கொண்டாடினாங்களே, அதே போல உங்க வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியான செயல்களை செய்து உங்களை மகிழ்ச்சியில நடத்துவாரு. நீங்க அவரை துதிச்சு மகிழ்வீங்களே, அவரை துதிச்சு சந்தோஷப்படுத்துங்களே, அவரை துதிச்சு சந்தோஷமா இருங்களே. நன்றி 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 நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களை நினைக்காதீங்க, ஆண்டவர் நடத்த போகிற காரியங்களை நினைங்க. உங்க வாழ்க்கையில நடந்தவைகளை நினைச்சீங்கன்னா கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நடத்த போகிற காரியங்களை நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா துதிப்பீங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும், நடக்கிறதெல்லாம் நன்மையானதாகவே நடக்கும். தீமையானவைகளை கூட அவர் நன்மையாய் மாற்றி நடத்துவாரு. நன்றி இயேசுவே. சொல்லுங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் இயேசுவா. உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன். பெரியவர், பரிசுத்தர், மாறாதவர், நாற்றமாக இருந்த வாழ்வு வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, நாற்றமாக இருந்த வாழ்வு வாசமாக மாற்றினீரே.